Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1047 பார்ட் 1. ஓபன் பண்ண அந்த அனிமல் கிங்டம் பைரட்ஸ் இருக்கானுங்கல்ல, அவனுங்க இன்னும் வர்றானுங்க வந்துகிட்டே இருக்கானுங்க. யோகரெல்லாம் பார்த்துட்டு என்னடா நடக்குது இங்க, இவனுங்க என்ன எறும்பு புத்துக்குள்ள இருந்து வர்ற மாதிரி வந்துகிட்டு இருக்கானுங்க. இதே மாதிரி இவனுங்க கூட்டமா பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ளோருக்கு வந்து சேர்ந்தானுங்கன்னா அங்க நம்மளுக்கு நிலைமை கிரிட்டிக்கல் ஆயிரும். இவங்களை எங்கேயும் போக விடக்கூடாது, இங்கே காலி பண்ணணும்னு சொல்லி கவர்மெண்ட்ஸும் யோகரோவும் சண்டை போட ஆரம்பிப்பாங்க. அங்க பாத்தீங்கன்னா கிங் ஜோரோ, சஞ்சய் குயின் இந்த ரெண்டு குரூப்புக்குள்ளயும் தாறுமாறா சண்டை போயிட்டு இருக்குது. அந்த அவனுங்க கொடூரமா சண்டை போடுவானுங்க. அதை விட்டுட்டு இது எங்க ஏரியா அனிமல் கிங்டம் பைரட்ஸோடது, இங்க சாம்ராய் இடம் இல்ல, ஒழுங்கா இங்க இருந்து போங்க பானுங்க அப்படின்னா லேண்ட் ஆஃப் ஆனோ மட்டும் இவனுங்களோட இடமா என்ன நியாயமா பேசுறாங்கிற பேர்ல நாய் மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. யோகரோலாம் கத்திய நீட்டி இங்க பாருங்க பயிலுகளா, ஒழுங்கா இங்க இருந்து ஓடிடுங்க, இல்லன்னா கண்ட இடத்துல கண்ட மேனிக்கு வெட்டி விழும், அப்புறம் சொல்றது சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்க சண்டை ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே கட் பண்ணா இங்க சசகி பாத்தீங்கன்னா பேன்னு கிடக்குறான். அவ்வளவுதான், அவன் மட்டும் பிராங்கி அட்டாக் பண்ணும்போது பையன் மாசா ஒரு ஜம்ப போட்டு காலி பண்ணால, அதோட விளைவு தான் இது. சரி, இனி இந்த டொபிரோப்போட தொல்லை இல்ல. அதை பார்த்த மத்த ஆளுகளாம் ஓ மை காட் எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க மாஸ்டர் சசகி மேலேயே நீ கைய வைப்ப, உன்னை பழி வாங்காம சும்மா விட மாட்டோம்டா அப்படி இப்படின்னு காட்டுத்தனமா கத்திட்டு இருப்பானுங்க. டொபிரோப்போவே ஜெயிச்சிருக்கான்னா அவன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கணும். கிறுக்கு பயலுக அதை பத்தி எல்லாம் யோசிக்காம மறுபடியும் அவங்கிட்ட சண்டைக்கு போய் கண்ணா பின்னா அடி வாங்கிட்டு இருப்பானுங்க. இதுல என்ன பஞ்சாயத்தாச்சுன்னா பிராங்கியோட ஒரு கை வெப்பன் ஒர்க் ஆயிருச்சு, இன்னொரு கை வெப்பன் வந்து ஒர்க் ஆகல. அவ்வளவுதான், இதோட நீ காலிடான்னு சொல்லி வெறிகுண்டு அட்டாக் பண்ண வருவானுங்க. அப்பதான் இடையில லாவோட குரூப் வந்து பொழந்து கட்டுவானுங்க. அவனுக்கு பாத்தீங்கன்னா எப்பா தம்பி, நீ ஒரே ஒரு ஆள் கூட தான் சண்டை போட்டு ஜெயிச்சிருக்க, நாங்க இங்க இருக்க எல்லாத்துக்கூடயும் சண்டை பண்ணோம், பார்த்தா ரொம்ப டயர்டா இருக்குது, ஓரமா நெல்லுமானுங்க. எப்படி அவன் ஜெயிச்ச டொபிரோப்போ வந்து ஒத்தாள் தான், அது கவுண்டர் வச்சு பேசுறானுங்க, நீ ஒத்தாளு, நாங்க இங்க இருக்க நிறைய பேர்த்த காலி பண்றோம் அப்படிங்கிற மாதிரி. பிராங்கிக்கு வர்ற கோவத்துக்கு அவனுங்களை பொழக்கணும்னு தான் தோணும். ஆனா என்ன பண்றது, எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மண்ணுக்குள்ள மண்ணாயிட்டாங்களே. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஏகப்பட்ட பேர் வருவாங்க. அவங்க கூட சண்டை போட்டா வேலை முடிஞ்சு. பிராங்கியா பார்த்து குப்பை ஓரமா போம்பானுங்க. எவ்வளவு லொல்லு இருக்கும். சரி, அப்படியே கட் பண்ணா ஸ்பீடு, நமி, ஒட்டமா, உசோப்பு இவங்க எல்லாத்தையுமே தூக்கிட்டு வேகமா ஓடி வர்றா. பின்னாடி ஏகப்பட்ட பேர் வரட்டிட்டு வரானுங்க. பாவம் ஜூயிஸால சுத்தமா முடியல, டயர்ட் ஆயிருச்சு அட்டாக் பண்ணி. அதனால ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கிளைமேட் பாட்டோனுக்குள்ள போயிரும். இப்ப பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் வரட்டிட்டு வருதா, முன்னாடி ஒரு பெரிய முதலவாயன் வந்து நின்னுட்டு இருக்கான். இனி இவனை தாண்டி போகணும்னா நிஜமாவே தாண்டி தான் போகணும். அதனால ஸ்பீட் என்ன பண்ணிருவா, இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் எடுத்து ஒரு ஜம்ப போடுவாளா. நம்ம உசோப்பே பிடிக்கிறதுக்கு எதுவும் இல்லாம கடைசியில கஷ்டப்பட்டு தூங்கிட்டு இருந்தான். இவ போட்ட ஜம்ப்ல அவன் மட்டும் அந்த முதல்ல மேல போய் விழுந்துருவான். இவங்க எஸ்கேப். ஐயோ, நம்ம கூட இருந்தவன் கீழே வந்துட்டானே அப்படி எல்லாம் யாரும் யோசிக்கல. இவங்களை காப்பாத்துறதுக்காக அவன் ஜம்ப் பண்ணி போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு நம்ம எல்லாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, எங்களுக்கு தெரியும் எங்களை காப்பாத்துறதுக்காக தான் நீ இப்படி பண்ணு, அது மட்டும் இல்லாம நீ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆன ஆளு, உன்னால சமாளிக்க முடியும் இப்படி சொல்லிக்கிட்டே இவங்க எஸ்கேப். அங்க அவன் கதறிட்டு இருப்பான். ஐயோ, கழட்டி விட்டு போறாங்களே, போகாதீங்கன்னு. ஒரு பிரயோஜனமும் இல்ல, போயிட்டாங்க. இங்க யூஸ்டஸ் கிட்ட லா இவங்களுக்கும் சரி பிக்மாமுக்கும் சரி பயங்கரமா சண்டை போயிட்டு இருக்குது. பிக்மாம் பாத்தீங்கன்னா கலர் ஆஃப் சுப்ரீமோட ஹாக்கி பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு இவங்க எல்லாம் மிரண்டுருவானுங்க. அதே நேரம் அங்க உசோப்பு மாட்டிட்டான்ல, அவனை ரவுண்டு கட்டி அட்டாக் பண்றதுக்காக எல்லாம் பாஞ்சு வருவாங்க. அவ்வளவுதான், சோலி முடிஞ்சுன்னு சொல்லிட்டு உசோப்பு கண்ண முடிக்குவான். அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா பிக்மாம் எடுத்தாலே கலர் ஆஃப் சுப்ரீம் அந்த பவர் வந்து இவங்க இருக்காங்களே இந்த ஃப்ளோர் அஃபெக்ட் பண்ணும். அதனால உசோப்ப அட்டாக் பண்ண வந்தவங்க பூரா பொத்துன்னு விழுந்துருவாங்க. ஆனா அவனுக்கு ஒண்ணாகல. அதை பார்த்துட்டு அவனுக்கே ஷாக்கு, என்னடா நடக்குதுங்கன்னு. அந்த டைம் அவனுக்கு என்ன நினைச்சிட்டானுங்க, கலர் ஆஃப் சுப்ரீம் கிங் பவரை யூஸ் பண்ணது இவன் தான் அப்படின்னு நம்பிட்டானுங்க. உசோப்புக்கு போய் சொல்ல கத்து கொடுக்கணுமா என்ன? ஆமாடா, இப்பதான் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் 2 டொபிரோப்போவை 2 அக்கலியை வச்சு நசுக்கி போட்டு வந்தேன். ஒன்னு பேஜ், ஒன்னு இன்னொன்னு அல்டி. அடுத்து தேவையில்லாம உங்களை மாதிரி கப்பாம்பூச்சியை நசுக்க வேண்டாம் நினைச்சேன், நீங்களே வந்து மாட்டிட்டீங்க. சம்பவம் பண்ணிட வேண்டியதான். ஒண்ணு அவனுக்கு அள்ளு விட்டுரும். ஒரு டொபிரோப்போ கூட சண்டை போட்டு ஜெயிக்கிறதே கஷ்டம், 2 டொபிரோப்போ கூட சண்டை போட்டு ஜெயிச்சிருக்கானு கண்ணு முன்னாடி இந்த ஹாக்கி பவர் வேற பாத்துட்டானுங்களா. அதனால அவன் சொல்றத அப்படியே நம்பிடுவானுங்க. அவன் இதான் சாக்குன்னு அங்க இருக்க crocodile மேல போய் உட்கார்ந்துகிட்டு, என் கூட சண்டை போட்டீங்கன்னா அவங்களுக்கு மரணம் நிச்சயம், சண்டை போறீங்களா செப்புடுவன் பிச்சு முட்டி போடுங்கடா, நான் சொல்றத செய்யுங்கடா அப்படின்னு அவனுங்களும் பயந்து போய் முக்க ஆரம்பிச்சிருவானுங்க. உசோப்பு மாசுன்னு காமிச்சிட்டான்ல. அப்படியே கட் பண்ணா பிக்மாம் கூட சண்டை போறதுக்கு ரெடியா தான் இருக்கானுங்க. ஆனா யூஸ்டஸ் கிட்டுக்கு நெஞ்சில பயங்கரமான வெட்டுங்கிறதுனால அவனால ஒழுங்கா சண்டை போட முடியல. பயங்கரமா பெயின் ஆகுது. இருந்தாலும் விடவா முடியும். சோ 2 பேரும் மாத்தி அவ கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. அந்த டைமுக்கும் போது அந்த கலர் ஆஃப் சுப்ரீம் கிங்கோட ஹாக்கி பவர் மேல் ஃப்ளோர் கீழ் ஃப்ளோர்னு எல்லா இடமும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதை பார்த்துட்டு நம்ம ஒட்டமா என்ஜாய் பண்ணுவா. என்ன நடக்குதுன்னு தெரியல, ஆனா பாக்குறதுக்கு நல்லா இருக்குதுன்னு. ஸ்பீடு தான் மேட்டர் சொல்லுவா. இது பிக்மாமோட பவர். ஒரே ஃப்ளோர்ல இருந்து சண்டை போறதுனால அவளோட பவர் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதனால தான் அந்த பவர்ல அஃபெக்ட் ஆகி இங்க இருக்கவங்க எல்லாம் கீழே வந்துடுறானுங்க. இதுல நம்ம சிக்கிர கூடாதுன்னு மட்டும் தெளிவா இருப்பாங்க. அந்த டைம் பிராங்கி நமிக்கு கால் பண்ணி
எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குதுன்னு விசாரிப்பான். எப்படி போகுதா, ஏதோ அரைகுறை உயிரோட இருக்கும், அங்க எப்படி போகுதுன்னு கேட்டா இங்கே அதே நிலைமை தான். ஆனா எனக்கு சப்போர்ட்டுக்கு இப்ப லாவோட ஆளுங்க வந்துட்டானுங்க, அவனுக்கு எனிமீஸ் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு சொல்லுவான். அப்ப பார்த்தா அவனுங்கள தான் அடிச்சு தெறிக்க விட்டுட்டு இருப்பானுங்க. சரி அதெல்லாம் ஓகே, லூஃபிக்கு என்னாச்சுன்னு கேட்டா அது எக்ஸாக்டா இவனுக்குமே தெரியல. ஆனா மொமனோசுகே என்ன சொன்னா, அதான இப்ப மேட்ரு, அதான் நம்ம பையன் உயிரோட இருக்கான்னு சொன்னானே, அதனால அதை நினைச்சு கவலைப்பட தேவையில்லை. நமி ஷினோபுவை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்கான், ஆனா ரீச் பண்ண முடியல. எல்லாத்தையும் கொலாபரேட் பண்ணி பார்க்கும்போது ஒரு நல்ல நியூஸ் கூட இல்லன்னு வைங்க. சரி நீ வேலையெல்லாம் முடிச்சுட்டு கீழே வந்து சேரு, நம்ம சட்டு புட்டுன்னு அடுத்த வேலையை பார்க்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா இப்ப எனிமீஸ் எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ளோரை நோக்கி தான் வெறிகொண்டு போயிட்டு இருக்கானுங்க. அவங்க எல்லாத்தையுமே தடுத்து நம்ம தான் சண்டைக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி சொல்லுவான். ஏன் என்னாச்சுன்னு கேட்டா ஜோரோவும் சஞ்சியும் அங்க லீட் பெர்ஃபார்மன்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்போ இந்த கூட்டத்தை நம்ம அங்க விட்டோம்னா அது அவங்களுக்கு பஞ்சாயத்து, அதனால நம்ம தான் இந்த ஃப்ளோர்ல வச்சு அவங்களை எப்படியாச்சும் தடுத்தே ஆகணும், வேற வழி இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இப்போதைக்கு இவங்க மட்டும் தான் இருக்காங்க, வர எல்லாத்தையும் தடுக்கணும், கஷ்டம் தான். அப்படியே கட் பண்ணி தேர்ட் ஃப்ளோரை காட்டுறாங்க. நல்லா தகன்னு தீ பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அங்கதானே ப்ரூக்கும் ரோபினும் இருக்காங்க. அவன் எப்படியாச்சும் அவளை காப்பாத்தி தூக்கிட்டு போயிடலான்னு பாப்பான். ஆனா எல்லா இடமும் எரிஞ்சுட்டு இருக்கிறதுனால அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பிளாக் மரியா தான். சும்மா சண்டை போறதை விட்டுட்டு நெருப்பை யூஸ் பண்றேன்னு இப்ப மொத்த கோட்டையும் கொளுத்தி விட்டுட்டா. அந்த டைம் ரோபின் தான் மாஸ்க் ஆடிட்டா. நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் செத்தா கூட உன்னை பத்திரமா பாத்துக்குவேன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கே ஞாபகம் வருது, நம்ம தான் ஆல்ரெடி செத்துட்டமேன்னு. இது வழக்கமா அவன் பண்ற கடுப்பேற்ற காமெடி தானே. அப்போங்க போது கால்ல நெருப்பு பிடிச்சுக்குமா, எங்கிட்டு திரும்பினாலும் நெருப்பு பத்திக்குதேன்னு உதறிட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து பயங்கரமா பிளாஸ்ட் ஆகும். அடிச்சு புடிச்சு எஸ்கேப் ஆகி ஓடுவான். ஐயோ ரோபின் மேல நெருப்பு பிடிச்சிருமேன்னு. அந்த டைம்ங்கும் போது அங்க மிங்ஸ் ஆளுங்க வந்துருவாங்க. ஓகேவா நீங்க நல்லா இருக்கீங்களா நீ கேப்பான். இந்த நிலைமையில கேட்கிற கேள்வியாடா இது, வரி புலி சொறி புலி, இதுக்கு மேல நம்ம கேசல்ல இருந்தா தீ குளிக்க வேண்டியதான். மத்தவங்களுக்கு எல்லாம் இப்ப போரோட நிலைமை என்னன்னு தெரியுமான்னு கேட்டா அதெல்லாம் தெரியல. ஏன்னா ஆல்ரெடி ஏகப்பட்ட குழப்பம் போயிட்டு இருக்குது. நம்ம ஜிம்பாய் பாத்தீங்கன்னா 4th ஃப்ளோர்ல சண்டை போட்டுட்டு இருக்காருமா. 3rd ஃப்ளோரே நல்லா தகன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. 4th ஃப்ளோர் அப்ப எப்படி குபு குபுன்னு தானே எரியும். அப்படி நினைச்சா அதான் இல்ல, அங்க ஃப்ரீயா தான் இருக்குது. எல்லாம் இன்னும் அந்த சில்ட்ரன் கூட தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஜிம்பாய் யூஸ்டஸ் கிட்டோட ஆளுகிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்குவான், இன்னும் உங்க கேப்டன் கைடோவை எதிர்த்து தான் சண்டை போட்டுட்டு இருக்கானான்னு. அதெல்லாம் அவன் கேட்கறது இல்ல, ஏன்னா அவன் என்ன முடிவு எடுக்கிறான்னு அவனுக்கே தெரியாது. அப்புறம் எப்படி இவனுக்கு தெரியும். மொத்தத்துல ஒரே குழப்பத்துல தான் போயிட்டு இருக்குது. ஜிம்பாயை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான எனிமீஸ் எல்லாம் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு முதல்ல அவங்கள காலி பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. அப்ப புரூக்கு போன் பண்ணி மேல என்ன பண்ணிட்டு இருக்க, சட்டு புட்டுன்னு கீழே வா, இங்க தான் பஞ்சாயத்து போயிட்டு இருக்குதும்பா. இப்படி நீங்க எங்கெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னா அப்ப கைடோவை யாரு பிஸியா வச்சுக்கிட்டு இருக்கான்னு அவனுக்கு ஒரே குழப்பம். வேற யாரு, நம்ம யமட்டோ தான். அவளும் கடைசி வரைக்கும் ஹோப்பை விடாம நின்னு சண்டை போட்டுட்டு இருக்கா. கைடோலாம் நீ என்னதான் சண்டை போட்டாலும் ஸ்டார் ஹேட் எல்லாம் இனி திரும்பி வரமாட்டான், அவனை மொத்தமா சோழிய முடிச்சிட்டேன், கடலுக்குள்ள விழுந்தவன் தான் அப்படி இப்படின்னு லூஃபிய போட்டு வாங்குவாங்கன்னு வாங்குவான். ஆனா யமட்டோக்கு பயங்கரமான ஹோப்பு, அதெல்லாம் அவன் திரும்பி வருவான்னு சொல்லி காட்டுத்தனமா அட்டாக் பண்ணுவா. அவளோட அட்டாக் எல்லாத்தையும் கைடோ அசால்ட்டா தட்டி விடுவான். மொத்தத்துல யமட்டோ தான் இப்போதைக்கு கைடோவை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கான்னு வைங்க. இதுக்கப்புறம் லூஃபி கரெக்டான டைமுக்கு வந்து சேர்ந்தானா, நம்மளுக்கு அந்த லீடு பெர்ஃபார்மன்ஸ் ஆன கிங் குயினை காலி பண்ணாங்களா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.